நம்முடைய மைண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி நமக்கு புரிய வருது. இருக்கிறது இருக்கபடியே புரியாது மை டியர் மாஸ்டர். அதற்காக இந்த உலகத்துல இருக்கும் அனைத்து விஷயங்களும் ஆழமான புரிதலுடன் அனுபவத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல நாம யாரு, உண்மையமான நான் யாரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிந்தால் மட்டுமே இந்த உலகம் எல்லாமே இருக்கிறது இருக்கபடியே உண்மையமாக அப்படியே புரிய வருது. நம்முடைய உள்ளுலகத்தில் நாம யாரு என்ற விஷயம் உண்மையமாக நமக்கு தெரிஞ்சால் வெளியே இருக்கும் உலகத்தில் இருக்கும் அனைத்து விஷயங்களும் இருக்கிறது இருக்கபடியே புரியும். அதற்காக நாம யாரு அப்படின்ற விஷயம் புரிஞ்சுக்கிறதுக்காக தியானம் பண்ணணும். இந்த விதமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக புத்தகங்களை வாசிக்கணும். நம்முடைய புரிதல் வேகமாக ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சத் சங்கம் செய்யணும். நிறைய பேருடைய அனுபவங்களை கேட்கணும். கேட்கல அப்படின்னா நமக்கு அந்த புரிதல் என்பது வராது. நம்முடைய வளர்ச்சி என்பது வேகமா இருக்காது, ஸ்லோவா இருக்கும். ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பார். குழந்தை வயசுல இருந்து அவங்களுடைய இருக்கிற இடம் எப்படி இருக்குமோ அந்த விதமான மைண்ட் செட் அவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். சில பேருக்கு எப்பவுமே நெகட்டிவ் திங்கிங் தான் இருக்கும், சில பேருக்கு எப்பவுமே பயமா இருக்கும், சில பேருக்கு எப்பவுமே வகை வகையான மனதுடன் இருப்பார். யார் எப்படி இருப்பார்களோ அவங்களுக்கு அதே விதமாக தெரிய வருது உலகம்.